ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மனோஜுடைய ஷோரூம்க்கு அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு வராங்க. எல்லா ப்ராடக்டையும் பார்த்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏசிலாம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு 4 ஃப்ரிட்ஜு ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ உடனே மனோஜ் சொல்கிறாரு, மேடம் இது ஒரு ஃப்ரிட்ஜே 75,000 மேடம்ன்றாரு. இருக்கட்டுமே என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃப்ரிட்ஜு ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டிவி 10 டிவி ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணதும் மனோஜுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க எதுவும் ஜூஸ்லாம் கொடுக்க மாட்டிங்களா, எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஆப்பிள் ஜூஸ் உடனே ஆர்டர் பண்ணுறாரு. அப்பா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கங்க. ஆப்பிள் ஜூஸும் இவர் வாங்கி கொடுத்துட்டாரு. அதையும் குடிச்சிட்டாங்க. என்ன சொல்லி பில் போடுறாருன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு பில்லு போடுறாரு. உடனே சந்தோஷம் திவ்யாவும் சொல்கிறாங்க, பாஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ நல்ல காலம் போல இருக்கு பாஸ், நல்ல வருமானம் அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிது, பெரிய கஸ்டமர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பில்லு போட்டு எடுத்துக்கிட்டு கொடுக்குற டைமில் போய் பார்த்தா அந்த பொண்ணை காணோம். உடனே திவ்யா ஓடியாடுறாங்க, பாஸ் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் பாஸ், அந்த லேடியை காணவே காணோம் அப்படின்னு. அவங்க ஜூஸை குடிச்சிட்டு அவங்க பாட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க காரில் வரும்போது தான் காணாமல் போனாங்க இல்லையா. அவங்க அம்மாவும் முத்தும் தேடி அலைஞ்சி அவங்கள தேடிட்டே வராங்க. அவங்க ஒரு இடத்துல நடந்து வரும்போது முத்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி, வாமா வீட்டுக்கு போகலான்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. போம்மா நீ தான் எனக்கு ஜூஸ் வாங்கி தரமாட்டேன்னு சொன்னல, ஆனால் நான் ஜூஸ் குடிச்சிட்டேனே அப்படின்றாங்க. உடனே முத்து நாங்கள் உன்னை ஜூஸ் வாங்கி கொடுக்கலான்ட்டு தான் இப்போ நாங்கள் உன்னை தேடுறோம்மா, வா பாப்பா நம்ம ஜூஸ் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுறாரு முத்து. அந்த பொண்ணும், அம்மா நீ திரும்பவும் எனக்கு ஜூஸ் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிக்குது. அதை சமாதானப்படுத்தி அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் முத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா, என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாவுடைய மாமியார் டான்ஸ் கிளாஸ்க்கு எங்கேயோ டீச்சர் கேட்குறாங்கன்ட்டு இன்டர்வியூக்கு வராங்க. இன்டர்வியூக்கு வந்தால் பக்கத்தில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே மேக்ஸ் டீச்சராக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படின்னதும், இது என்ன இது டான்ஸ் அகாடமி இல்லையா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது டான்ஸ் அகாடமி இல்லை, இது ஒரு அசோசியேஷன் வச்சு நடத்துகிற அதுக்காக கேட்டிருந்தாங்க, நானும் வரேன் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்றாங்க. இன்னொரு பொண்ணு வராங்க, ஏம்மா இங்கே என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு விஜயா விசாரிக்கிறாங்க. அப்போது நீங்கள் என்னம்மா எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க அந்த லேடி. நான் என் திறமைக்கு நான் 50,000 எதிர்பார்க்குறேன், நான் பரதநாட்டிய டீச்சரு அப்படி மாஸ்டருன்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அவங்கள மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, உங்கள் திறமைக்கு 50,000 கம்மிம்மா, 1,00,000 தருவாங்கன்ட்டு கிண்டலுக்கு சொல்லிட்டு போகிறாங்கங்க. உடனே மீனாவுடைய மாமியாருக்கு, ஆஹா 1,00,000 ரூபாவா சம்பளம்ன்ட்டு பெருமையாக வராங்க. வந்ததும் உங்களை மேடம் தான் இன்டர்வியூ எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணும்போது பார்த்தா அந்த மேடம் யாருன்னு பார்த்தா மீனாங்க. மீனாவா அப்படின்னதும் உடனே உங்களுக்கு உருன்னு மூஞ்ச வச்சுக்கிறாங்க. உடனே இவங்க என் பேர் விஜயா, நான் டான்ஸ் கிளாஸ்க்கு இங்கே டீச்சர் வேணும்னாங்க, அதனால் நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அத்தை, வேண்டாம் அத்தை அப்படின்றாங்க. உடனே அந்த மேடம் பக்கத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க, ஏங்க அவங்க எங்கள் மாமியார் தான், அவங்க இங்கே வராங்கன்னு எனக்கும் தெரியாதுங்க அப்படின்றாங்க. உடனே நீ சொல்லியிருக்கலாம்ல, நீ தான் இங்கே இருப்பேன்னு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லை அத்தை அப்படின்றாங்க. ஆனால் உங்களுக்கு இங்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்றாங்க. ஏன் உனக்கு போறாமையா, நான் கை நிறைய சம்பளம் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு போறாமையான்றாங்க. இங்கே சம்பளம்லாம் கிடையாதுங்க, பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. வெறும் இது மாதிரி கிளாஸ் எடுக்க வரவங்களுக்கு டீயும் மிச்சரும் தான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. என்னது டீயும் மிச்சருமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்கங்க. நாளைக்கு இந்த கதை மீண்டும் தொடர ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.